கொடுங்க நந்தினி, வாங்க. கமான், ஒண்ணா வாங்க. ஏய் வாங்க நந்தினி. கொடுங்க சித்தப்பா. அவசியம் வந்துடணும். வாங்க. ஓகேவா? நல்லது, ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் முன்னாடியே வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா சித்தப்பா. சரிப்பா, கண்டிப்பா. நானும் என் பொண்டாட்டியும் வந்துடுறேன். நல்லது. கண்டிப்பா வந்துரு நந்தினி. நீ கல்யாணம் முடிஞ்சு வந்து நம்ம வீட்டுல நடக்கிற முதல் தேவை கட்டாயம் தம்பியை கூட்டிட்டு வந்துடணும். வந்துடும் சித்தப்பா. சரிப்பா, சரி பங்காளி. அப்ப நான் கிளம்புறோம். நிறைய பேருக்கு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. குடும்பத்தோட வந்து எல்லாரும் முன்னாடி இருந்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அப்ப நாங்க வரட்டுமா? வாங்க. சித்தப்பா அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாப்பா. இதுக்குதான் அந்த ஊர்ல இருந்து இவங்க கிளம்பி வந்தாங்களா? ஏங்க என்னங்க இது? இந்த அசுகத்தை பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாரும் வீட்லயே இருக்கணும், எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்களா? பாரு, ஏதோ உங்க மனசுல பட்டதை செஞ்சிருக்காங்க, தனியா பத்திரிக்கை கொடுத்திருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இது என்னங்க புது பழக்கமா இருக்கு? வீட்ல 4 ஆம்பளை பசங்க இருந்தா ஆளுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சிருவாங்களா? வீட்ல இருக்கிற பெரியவங்க பேர்ல தானே பத்திரிக்கை வைக்கணும். உங்க பங்காளிக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியாதவங்கலாம் கிடையாது. ஆனா அவன் இந்த விஷயத்தை அப்படி பாக்குறான் சுந்தரவள்ளி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? தனியா பேர் எழுதி பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்றவன கொடுக்காதுன்னு தடுக்க முடியும்? தடுக்க வேண்டாம், வேண்டாம். ஆனா கேள்வி கேட்கலாம்ல. தோ நம்ம வீட்ல தான் நம்ம மாப்பிள்ளை இருக்காரு, நம்ம பொண்ணு இருக்கா. அவங்களுக்கு தானே நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல. அது என்ன பையனுக்கு மட்டும் தனியா? ஏன் உங்க பங்காளிக்கு இதெல்லாம் தெரியாதா? பத்திரிக்கை கொடுத்தமா போனமானு இல்லாம தேவையில்லாத வேலையில எதுக்கு அந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு? இதுக்கு சப்போர்ட் வேணும். அதுவும் அந்த பொம்பளை இருக்காளே, கொன்னா பின்னாடி என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? ஐயோ, வந்த போதுக்கு அப்பவே ஏதாவது சொல்லிருப்பேன். உங்க மூஞ்சுக்காக தான் பார்த்தேன். உங்களாலதான் எல்லாமே. ஏய், அதான் எல்லாம் முடிஞ்சு பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் கத்திக்கிட்டு இருக்க? பாத்தீங்கல்ல என்னது இது? அவ பேரு எங்க? பத்திரிக்கை கொடுக்கறதுனா அவ பேரை மட்டும் போடணும். எதுக்கு இந்த மூஞ்சி பேரை கொடுத்திருக்காங்க? அந்த பத்திரிக்கையில ஏன் பேரு, இந்த பத்திரிக்கையில அவ பேருனா அப்ப நானும் அவ்வளவு ஒண்ணா? இப்படி வளைச்சு வளைச்சு குத்தம் கண்டுபிடிச்சா யாரும் உனக்கு பதில் சொல்ல முடியும்? பதில்ல ஒண்ணும் சொல்ல வேணாம், எனக்கே எல்லா பதிலும் தெரியும். அதான் அந்த அம்மா தனியா இவளை கூட்டிட்டு போய் பேசினால, இவ சொல்லிருப்பா. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலம்மா. என்ன? நந்தினி நந்தினி நந்தினி, இரு நான் பேசுறேன். டாடி டாடி, இந்த தாய் குலத்தோட இமேஜினேஷன் என்ன டாடி இப்படி கேவலமா போகுது? இல்ல எப்படி 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 நந்தினி போய் அவங்க கிட்ட கேட்டு அதனாலதான் அவங்க பத்திரிகையில பேர் எழுதுறாங்களாம். கேட்கும் போதே சைல்டிஷா ரொம்ப காமெடியா இல்ல? டாடி, எனக்கு சத்தியமா ஒரு விஷயம் புரியல. இல்ல நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அதனால உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து நிக்க வச்சு பத்திரிகை கொடுத்தாங்க. அதே மாதிரி தானே நானும் என் பொண்டாட்டி நந்தினியும். இதுல இவங்களுக்கு என்ன டாடி பிரச்சனை? வர வர லாஜிக்கே இல்லாம டென்ஷன் ஆவறாங்க டாடி. ஐயோ, இப்பலாம் எனக்கு இந்த கோபம் வர்றதை விட ரொம்ப காமெடியா சிரிப்பு தான் டாடி வருது. ஏய் சரி நிறுத்து. சும்மா கேட்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, எல்லாம் உங்களால வந்தது. இனிமே உங்க ஊர்ல இருந்து எவனாவது பத்திரிக்கை வைக்கிறேன், பசுமாடு கொடுக்கறேன்னு வந்தான், அப்புறம் நடக்கிறதே வேற. இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? குடும்பத்துக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தா பத்தாதா? அதுல என் பேரையும் சேர்த்து எழுதலன்னு யாரு இப்ப அழுதா? சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாங்க. ஏய் நந்தினி, நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? அவங்க கரெக்ட்டா தான கொடுத்திருக்காங்க. நீங்க சும்மா இருங்க சார். பிரச்சனை எனக்குள்ள வரும், உங்களுக்கு என்ன? இல்ல என்ன பிரச்சனை? யார் என்ன சொல்லுவா சொல்லு, நானும் பாக்குறேன். சார் ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க மேற்கொண்டு பேசி இருக்கிறத இன்னும் பெருசாக்கி விட்டுறாதீங்க. ஏய் நந்தினி, நீ ரொம்ப தான் பயப்படுற. I'm always with you, no? அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை? ஆக்சுவலா உங்க ஊர்க்காரங்க வந்துட்டு போனா நீ சந்தோஷம் தானே படணும். அவங்க தான் செய்ய வேண்டியதை நல்லா செஞ்சுட்டு போயிட்டாங்களே. நந்தினி, நீ சும்மா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காத. இரு, நான் முதல்ல பத்திரிகையை பாக்குறேன். பாருங்க. திருமண அழைப்பிதழ், கடவுள் துணை, வரவேற்பாளர்கள், தாய் மாமன்கள், பேரு ஸ்ரீதரன், போலீஸ், தியாகராஜன் கேம்ப் இன் சிங்கப்பூர், கே சிவபுண்ணியம் கேம்ப் இன் துபாய், ஓஹோ, எஸ் வெங்கடாச்சலம்,
கேம்ப் இன் மலேசியா. ஆமா, இது என்ன நந்தினி, மலேசியா, சிங்கப்பூர், துபாய்னு உலக மேப்ல இருக்கிற நாட்டு பேர்லாம் இதுலயே இருக்கே. இது என்ன சர்டிபிகேட்டா என்ன? என்ன கலாச்சாரம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நிஜமா உங்களுக்கு தெரியாதா சார்? ஆ? இல்ல நந்தினி, தெரியல. என்ன விஷயம்? ஏன் இப்படி போட்டிருக்காங்க? அவங்க எல்லாம் அந்த நாட்டுல வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். ஓ, அதனால தான் இங்க போட்டிருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, என்ன பண்றாங்க அவங்கலாம்? வேலைதான் சார். கொத்தனார் வேலையில இருந்து கம்பி கட்டுற வேலை வரைக்கும் என்ன வேலையா இருந்தாலும் பாப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு நல்ல வேலைக்கே போறாங்க. இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போது அவங்க எந்த நாட்டுல வேலை செய்யறாங்கங்கிறதையும் போடுவாங்க. ஓ, அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். ஆமா, எதுக்கு நந்தினி இது போடணும் இப்போ? ஒரு கௌரவம், மரியாதை தான் சார். படிச்ச வேலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க பேரை போடுவாங்க, இல்லனா படிச்ச படிப்பை போடுவாங்க. படிக்காம இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்றதுல ஒரு மரியாதை. ஓ, மரியாதை. அதாவது படிக்காதவங்க ஃபாரின்ல இருந்தா மரியாதையா?